ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி புக்கை தான் டீகோட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நான் யூடியூப்பில் போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ மட்டும்தான் யூடியூப்பில் போடுவேன், ஃபர்ஸ்ட் லெசன். ஸோ ஜியாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டு ஸ்பெசிஃபிக்காக வந்து 6 லெசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும் நான் யூடியூப்பில் போடுவேன், மிச்சம் 5 லெசன்ஸ் வந்து கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு போடுவேன். அண்ட் இந்த கோர்ஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்கலாம். அண்ட் இது இல்லாமல் வந்து நிறைய கோர்சஸ் வந்து போயிட்டுருக்கு. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லி மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ்க்கு கிளப் பண்ணி வந்து கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அண்ட் தட்ஸ் இட். ஸோ ஆல்ரெடி வந்து நான் ஹிஸ்ட்ரி பற்றி எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். ஸோ ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போர்டில் தான் எடுப்பேன். அண்ட் ஜியாகிரஃபி வந்து இந்த மாதிரி டெக்ஸ்ட் புக் மூலமா எடுப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபியில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, பட் ஹிஸ்ட்ரியில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கிளப் பண்ணி எடுக்கிறனால போர்டில் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இப்படி தான் வந்து வீடியோஸ் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் வந்து நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து எப்படி லைவ் கிளாஸஸா இல்லை வந்து எப்படி கொடுப்பேன்னு சொல்லி. ஸோ இதே மாதிரி தான் கொடுப்பேன். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் நான் யூடியூப்பில் போடுறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் வந்து கோர்ஸில் ஜாயின் பண்ணுறக்கும் எல்லா கோர்ஸஸும் வந்து லைனாக போயிடும். 6th ஸ்டாண்டர்டுக்கு நான் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், 7th ஸ்டாண்டர்டுக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அது இல்லாமல் இப்போ 8th ஸ்டாண்டர்டுக்கு கிரியேட் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இயர் டெக்ஸ்ட் புக்கும் வந்து நான் டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இது மாதிரி போட்டுருவேன். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணாலும் இந்த வீடியோக்கு ஆக்சஸ் இருக்கும். அண்ட் ஆக்சஸ் இருந்தால் நீங்கள் எப்போ வேணாலும் நோட்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிக்கலாம். அண்ட் பிலீவ் மீ, வெளியில் எந்த சோர்ஸஸும் நீங்கள் தேடி போக வேணாம். இங்கே இருக்கிறத மட்டுமே படிங்க. அண்ட் படித்ததை மட்டுமே திருப்பி படிங்க, ரிவிஷன் பண்ணுங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெளியில் நிறையா சோர்ஸஸை தேடி போகாதீங்க. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸை எப்பவுமே கையில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நிறையா வந்து லைக் ரிலேட் ஆகி ப்ரிலிம்ஸில் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிற கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இட். ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படி எந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப், டெலிகிராம் அண்ட் நம்மளோட டெலிகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், நம்மளோட சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் தான் நான் ரெகுலராக அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்பில் என்னால் ரெகுலராக அப்டேட் பண்ண முடியாது. ஸோ அங்கே தான் நான் என்னென்ன பண்ணுறேன், என்னென்னலாம் நீங்கள் படிக்கணும். ஸோ நிறைய சோர்ஸஸ்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து அங்கே தான் வந்து நான் ரிசோர்ஸ் பண்ணுவேன். அண்ட் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து எல்லா கோர்ஸ்லையும் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் கோர்ஸ் வந்து ஃப்ரீ டெஃபினட்டாக வந்து. அண்ட் கன்செஷன்ஸும் உண்டு. ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணணும், டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வந்து கேளுங்க. அண்ட் எல்லா அமௌண்ட்டும் வந்து ஒரே நேரத்தில் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை, இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணலாம். பிகாஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் நிறைய பேர் வந்து ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நான் ஒரு வர்த்தியான கண்டென்ட் தான் கொடுப்பேன் அப்படிங்கிறது வந்து என்னோட சைட்லேருந்து நான் அஷ்யூர் பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கும் தெரியும், நான் கிளாஸ் எடுக்கிறதுலேருந்தே வந்து டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறனால தான் நீங்கள் வந்து என்கிட்ட கேட்பீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் தேட். இப்போ நம்ம கோர்சஸ்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் லெசன் பாருங்கள், ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ மோனா, ராஜு வந்து அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு. அப்போ சுற்றி முற்றி பார்க்கும்போது யுட்டென்சில்ஸ், ஃபுட் கிரெயின்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மோனா வந்து கேட்குறா, இதெல்லாம் எதுக்குமா அப்படின்னு சொல்லி. அப்போ அம்மா சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்மளோட ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ ரிசோர்ஸஸ்னால் என்னென்னு கேட்கும்போது அம்மா சொல்கிறாங்க, ஏதாவது நம்மளை சுற்றி என்னென்ன பொருள்லாம் இருக்கோ, நம்ம அது எதெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்க இல்லையா, அது வந்து ரிசோர்ஸ். ஏன்னா அது நீங்கள் தேர்ஸ்டியாக இருக்கும் போது தண்ணி குடிப்பீங்க. நீங்கள் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அது ஒரு கைண்ட் ஆஃப் ரிசோர்ஸ். ரிக்ஷா யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அது ஒரு கைண்ட் ஆஃப் ரிசோர்ஸ். டெக்ஸ்ட் புக் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா படிக்கிறதுக்கு, அது ஒரு ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நீங்கள் சாப்பிட்ற ஸ்நாக்ஸ், நீங்கள் சாப்பிட்ற ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், இது எல்லாமே நம்மளுக்கு ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ யூட்டிலிட்டினா என்னன்னு கேட்பீங்க, கரெக்டாக? இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, ரிக்ஷா, வெஜிடபிள், டெக்ஸ்ட் புக் மேலே சொன்னேன் இல்லையா, ஹேவ் சம்திங் இன் காமன், ஏதோ ஒன்று காமனாக இருக்குங்கிறாங்க. They all have been used by you and so they have utility. Utility or usability is what makes an object or substance a resource. ரொம்ப முக்கியம். ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா, ஒரு இடத்துலே இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னா வந்து அது உங்களுக்கு ரிசோர்ஸ்ஃபுல் கிடையாது. ரிசோர்ஸ்ஃபுல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டுமே தான் அது ரிசோர்ஸ். இப்போ எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னா அதோட யூட்டிலிட்டியை பொறுத்து. இப்போ எனக்கு வந்து 2 பேக் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ 2 பேக் இருக்குது, ஆனால் ஒன்று குட்டியாக இருக்குது, ஒன்று பெருசாக இருக்குது. பட் ஏன் கிளாஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு பெரிய பேக் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, எனக்கு பெரிய பேக் தான் யூட்டிலிட்டி, சின்ன பேக் யூட்டிலிட்டி கிடையாது. அதை தான் இங்கே சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து பெரிய பேக் தான் வந்து ரிசோர்ஸ். ஸோ யூட்டிலிட்டி ஒரு யூசபிலிட்டி இஸ் வாட் மேக்ஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆர் சப்ஸ்டன்ஸ் அ ரிசோர்ஸ். ஸோ எனக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து யூட்டிலிட்டியாக இருந்தால் இன்னொருத்தவங்களுக்கு அது இருக்காது, கரெக்டு தானே? ஸோ இப்போ என்னை விட ஒரு குட்டி குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குட்டி குழந்தைக்கு சின்ன பேக் தான் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒருத்தருக்கும் வந்து அவங்களோட யூட்டிலிட்டி மாறும். ஸோ யூட்டிலிட்டி மாறும்போது ரிசோர்ஸஸும் மாறும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது கிளியர்னு நம்புறேன். நெக்ஸ்ட் போவோம். ஸோ ஹவு டஸ் சம்திங் பிகம் அ ரிசோர்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ ராஜு நவ் வாண்டட் டு நோ, அம்மா டோல்ட்
to the children that things become resources only when they have value. Its use or utility give its a value. All resources have some value. ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு பொருள் வந்து எப்படி ரிசோர்ஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு கேட்குறான் ராஜு. அப்போ வந்து அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொருளுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களோட யூட்டிலிட்டி ஆர் ரிசோர்ஸஸ் உங்களுக்கு எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி தான் அதோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்குங்கிறாங்க. அண்ட் எல்லா ரிசோர்ஸுக்கும் ஏதாவது கொஞ்சமாவது வேல்யூ இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு பெரிய பேக் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா எனக்கு பெரிய பேக் வேல்யூபுளாக தெரியும், அந்த குழந்தைக்கு குட்டி பேக் வேல்யூபுளாக தெரியும். ஸோ இதே மாதிரி தான் கான்செப்ட். அதுக்கப்புறம் அண்ட் இதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தண்ணி உங்களுக்கு தண்ணி ரொம்ப தாகடிக்கிறது அப்படின்னா அந்த தண்ணி இருக்குது இல்லையா, பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஞ்சு போய் எடுத்து குடிச்சிருவீங்க. ஸோ அது உங்களுக்கு அந்த டைமில் ரொம்ப வேல்யூபுளாக தெரியும். இப்போ நீங்கள் வந்து தண்ணி அதிகமாக கிடைக்கிது, தாகமே இல்லை அப்படின்னா வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட வேல்யூ வந்து தெரியாது அப்படிம்பாங்க. அண்ட் வேல்யூ மீன்ஸ் வர்த். ஸோ எவ்வளோ வர்த்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ சம் ரிசோர்ஸஸ் ஹேவ் எக்கனாமிக் வேல்யூ அண்ட் சம் டு நாட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் மே ஹேவ் அன் எக்கனாமிக் வேல்யூ, அ பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப் மே நாட். இப்போ ஒரு மெட்டல் வந்து நீங்கள் விற்கலாம், அதை வந்து இன்னொருத்தட்ட செல் பண்ணலாம், வாங்கலாம், இதெல்லாம் பண்ணலாம் இல்லையா. ஸோ அதனால் அதுக்கு ஒரு மானிட்டரி வேல்யூ இருக்குது, எக்கனாமிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. பட் அதே வந்து நீங்கள் இருக்கிற ஹில் ஸ்டேஷன்ஸோ இல்லை நீங்கள் ஏதாவது ஹில் ஸ்டேஷன்ஸ்க்கு ட்ராவல் பண்ணி போனீங்கனாலும் அதுக்கு வந்துட்டு வேல்யூன்னு சொல்ல முடியாது, அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி விற்க முடியாது, எக்கனாமிக் வேல்யூ கிடையாது. அதுதான் சொல்ல வராங்க இங்கே. பட் போத் ஆர் இம்பார்ட்டன்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபை ஹியூமன் நீட்ஸ். ஸோ ஹியூமன் நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ரெண்டுமே முக்கியம் அப்படிங்கிறாங்க. பேட்டன்ட் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ நான் ஒரு பொருள் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த பொருளுக்கு வந்து நான் பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கிடுவேன். ஸோ அந்த பொருள் அதுக்கப்புறம் யாருமே தயாரிக்கக்கூடாது, என்கிட்ட கேட்டுட்டு தான் வந்து பேட்டன்ட் ரைட்ஸ் நான் தான் வச்சுருக்கேன், கேட்டுட்டு தான் தயாரிக்கணும். ஸோ பேட்டன்ட் இட் மீன்ஸ் த எக்ஸ்க்ளூசிவ் ரைட் ஓவர் எனி ஐடியா ஆர் இன்வென்ஷன். ஸோ இப்போ ஒரு பொருள் மட்டும் கிடையாது, நான் ஒரு ஐடியாவே வச்சுருக்கேன் அப்படின்னாலும் அந்த ஐடியாவும் காசு கொடுத்து தான் மிச்சவங்க எங்கிட்டேருந்து வாங்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் பேட்டன்ட். இப்போ சம் ரிசோர்ஸஸ் கேன் பிகம் எக்கனாமிக்கலி வேல்யூபிள் வித் டைம்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் கிராண்ட் மதர் வீட்டில் இருப்பாங்க, பாட்டி ஹோம் ரெமெடிஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா அது சும்மாவே வச்சுருக்காங்கன்னா அது கமர்ஷியல் வேல்யூ கிடையாது. பட் அதை பேட்டன்ட் பண்ணி அதை வந்து நாளைக்கு ஒரு மெடிக்கல் கம்பெனி, பார்மசிட்டிக்கல் கம்பெனி வந்து வாங்கி விற்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு எக்கனாமிக் வேல்யூ வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பொருளும் வந்து எக்கனாமிக் வேல்யூபிளாக இல்லையா ஆமாவா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். டைம் அண்ட் டெக்னாலஜி ஆர் டூ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் தட் கேன் சேஞ்ச் சப்ஸ்டன்சஸ் இன்டு ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறாங்க. ரொம்ப முக்கியம். ஸோ டைமும் நம்மளோட டெக்னாலஜியும். ஸோ டெக்னாலஜினா இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் நாலேஜ் அண்ட் ஸ்கில் இன் டூயிங் ஆர் மேக்கிங் திங்ஸ். ஸோ லேட்டஸ்ட்டாக நீங்கள் வந்து அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருந்தால் டெக்னாலஜி, அதுதான் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் நாலேஜை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறீங்களே அதுதான் டெக்னாலஜி அப்படிம்பாங்க. ஸோ டைமும் டெக்னாலஜியும் வந்து டூ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் தட் கேன் சேஞ்ச் சப்ஸ்டன்ஸ் இன்டு ரிசோர்ஸஸ். ஸோ அந்த காலத்தில் வந்து ஒரு பொருள் வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருந்திருக்கலாம், பட் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி மூலிமா அந்த பொருள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ போத் ஆர் ரிலேட்டட் டு த நீட்ஸ் ஆஃப் பீப்புள் தெம்செல்ஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸஸ். ஸோ பீப்புள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிசோர்ஸுங்கிறாங்க. ஸோ மக்கள் இல்லாமல், நம்மளோட மூளை இல்லாமல் அந்த பொருள் எப்படி ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளுக்கு நீங்கள் மாற்ற முடியும். ஸோ ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள், நம்மளோட பீப்புள் தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் தேர் ஐடியாஸ், நாலேஜ், இன்வென்ஷன்ஸ் அண்ட் டிஸ்கவரிஸ் தட் லெட் டு த கிரியேஷன் ஆஃப் மெனி ரிசோர்ஸஸ். ஸோ ஈச் டிஸ்கவரி ஆர் இன்வென்ஷன் லீட்ஸ் டு மெனி அதர்ஸ். ஸோ ஒரு இன்வென்ஷன் பண்ணும்போது அடுத்தடுத்த இன்வென்ஷனுக்கு அது லீட் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயரை வந்து அந்த காலத்தில் ஏர்லி மேன் கண்டுபிடிச்சாங்க இல்லையா. ஸோ சும்மா வந்து அது சும்மா கண்டுபிடிச்சது, ஆக்சிடென்டலாக கண்டுபிடிச்சது தான். 2 கல் எடுத்து உரசும் போது ஃபயர் வந்துருச்சு. அப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரா மீட்டை தான் வந்து கடிச்சு ரொம்ப கஷ்டமாக வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதில் தான் நம்மளுக்கு அந்த பல்லெல்லாம் இருக்குது இல்லையா, போலார், ப்ரீமோலார் அப்படிலாம் இருக்குது, மோலார், ப்ரீமோலார், கெனைன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா. அந்த மாதிரி பல்லெல்லாம் வந்து அந்த கடவா பல்லுன்னு சொல்லுவாங்களா, கடைசியில் அந்த மாதிரி பெருசாக ஷார்ப்பாக வளர்ந்துருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் வந்து நம்மளோட மீட் வந்து குக்டு மீட் கிடையாது. அதுக்கப்புறம் ஃபயர் வந்ததுக்கப்புறம் அந்த மீட்டை வந்து குக் பண்ணும்போது அது சாஃப்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு இன்வென்ஷன் வந்து இட் லீட் டு another invention அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அல்டிமேட் resulted in the development of and இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீல் கண்டுபிடிச்சது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது டைரெக்டாக வந்து அப்படியே நிறைய விஷயத்தை சேஞ்ச் பண்ணிடுச்சு அப்படிங்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வீல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து தான் வந்து அது இவால்வ் ஆச்சு. ஸோ the technology to create hydroelectricity has turned energy into fast flowing water into an important resource. ஸோ ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி உங்களுக்கே தெரியும். ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இங்கே இருக்குன்னா இந்த இடத்துல டர்பைன் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து அந்த டர்பைன் சுற்றி அப்புறம் அந்த டர்பைன் சுற்றினதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி.
அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ரிசோர்ஸஸ் நிறைய டைப்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸ், அடுத்து ஹியூமன் ரிசோர்ஸ், ஹியூமன் மேட் அண்ட் ஹியூமனே ஒரு ரிசோர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி சொன்னேன், ஹியூமன் அப்படிங்கிறது வந்து நம்ம இல்லாமல் வந்து எதையும் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ண முடியாது, இல்லை ஒரு பொருளை வந்து இந்த பொருள்லேருந்து இன்னொரு பொருளுக்கு நீங்கள் மாற்ற முடியாது. ஸோ ரிசோர்ஸஸ் வந்து நேச்சுரல், ஹியூமன் மேட் ரிசோர்ஸஸ் இருக்குது அண்ட் ஹியூமனே ஒரு ரிசோர்ஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ நேச்சுரல் ரிசோர்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், நம்ம வாட்டர், ஏர், நம்ம ரிவர்ஸ், லேக்ஸ், இது எல்லாமே வந்து சாயில்ஸ், மினரல்ஸ், இதெல்லாம் நேச்சுரல் ரிசோர்ஸ், நேச்சுரலாக அவைலபிளாக இருக்கும். ஸோ மெனி ஆஃப் த ரிசோர்ஸஸ் வந்து ஃப்ரீ கிஃப்ட்ஸ் ஆஃப் நேச்சர்னு சொல்கிறாங்க. நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். In some case, tools and technology may be needed to use a natural resource in the best possible way. சிலதெல்லாம் வந்து நீங்கள் டேரெக்டாக நேச்சுரல் ரிசோர்ஸ் எடுத்து பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சன்னோட எனர்ஜி எடுத்து டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து தண்ணி கொதிக்க வைக்கவோ இல்லை வந்து நீங்கள் குக் பண்ணவோ முடியாது. அதை வந்து நீங்கள் சோலார் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிசிட்டியாக மாற்றுறதுக்கு நிறையா வழிகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜியை யூஸ் பண்ணணும். நடுவில் எல்லாமே வந்து உங்களால் டேரெக்டாக யூஸ் பண்ணிட முடியாது. அதுக்கப்புறம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கேன் பி ப்ராட்லி கேட்டகரைஸ்ட் இன்டு ரெனியூபிள் அண்ட் நான் ரெனியூபிள். ரொம்ப முக்கியம். ஸோ இந்த நேச்சுரல் ரிசோர்ஸே வந்து ரெனியூபிள், நான் ரெனியூபிள்னு பிரிக்கலாம். ரெனியூபிள் ஆர் நான் கன்வென்ஷனல்னு சொல்லுவாங்க அண்ட் நான் ரெனியூபிள் அண்ட் கன்வென்ஷனல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ரெனியூபிள்னால் என்னங்க? ஸோ இப்போ நான் ஒன்று யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா திருப்பி அதை நான் திருப்பி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி எனக்கு கிடைக்குதுன்னா நாளைக்கும் அந்த பொருள் எனக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சன்னு, வாட்டர், இதெல்லாம் வந்து ரெனியூபிள் ரிசோர்ஸஸ். விண்ட் எனர்ஜி, இதெல்லாம் வச்சு டெய்லி நான் வந்து ரிசோர்ஸஸ் க்ரியேட் பண்ணுவேன், எனர்ஜி க்ரியேட் பண்ணுவேன். அண்ட் நான் ரெனியூபிள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு காலத்தில் வந்து இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா திருப்பி அதை ரெப்ளனிஷ் பண்ணுறது, திருப்பி அதை கொண்டு வரது வந்து ரொம்ப கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் கோல், ஃபாசில் ஃபியூவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அழிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதாங்க, அடுத்து ஒரு 1000 வருஷம் ஆகும் அதை திருப்பி வரக்கு. அதனால தான் இன்னமும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காஸ்ட்லியாக இருக்குது. அதனால தான் நம்ம ரெனியூபிள் ரிசோர்ஸஸ்க்கு வந்து தாவணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இங்கே அதான் கொடுத்துருக்காங்க. ரெனியூபிள் ரிசோர்ஸஸ்னால் வந்து நம்மளுக்கு வந்து சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி எல்லாம் வந்து இருக்குது. பட் எட் வந்து அதை நம்ம கேர்லெஸ்ஸாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா வாட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய இடத்துல ஸ்கேசிட்டின்னு பார்த்தோம். கரெக்டாக, அது அதிகமாக இருந்தாலும் அது ஸ்கேசிட்டி. ஏன்னா நிறைய வாட்டர் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, அந்த கான்செப்டில் இருக்குது. ஸோ வாட்டரை நீங்கள் வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணல, ரெனியூபிள் ரிசோர்ஸ் நீங்கள் ஒழுங்காக யூஸ் பண்ணல அப்படின்னா அல்டிமேட்லி தட் லீட் டு ட்ரையிங் அப். சம்டே வந்து நம்மளே வந்து அது பாதிக்கும் அப்படிங்கிற கான்செப்ட். நான் ரெனியூபிள் ரிசோர்ஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தோஸ் விச் ஹேவ் லிமிடெட் ஸ்டாக். நான் சொன்ன மாதிரி லிமிட்டடாக தான் இருக்குது. அது ஒன்ஸ் எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சுன்னா இட் வில் டேக் thousands of years. திருப்பி thousands of years ஆகும் அது ரெப்ளனிஷ் ஆகி திருப்பி வரக்கு. சின்ஸ் திஸ் பீரியட் இஸ் மச் மோர் தென் ஹியூமன் லைஃப் ஸ்பேன். ஸோ ஹியூமன் லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா வந்து இப்போலாம் வந்து 70-80 தான் வாழ்கிறாங்க. பட் 1000 வருஷம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகம். ஸோ இது வந்து ஹியூமன் லைஃப் ஸ்பேனுக்கும் இந்த வருஷத்துக்கும் ரொம்ப டைம் கேப் அதிகமாக இருக்குது. அதனால் அது ரெப்ளனிஷ் ஆகி வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறக்குள்ளே வந்து அவ்வளோதான், காலி ஆகிடுவோம். ஸோ அதெல்லாம் வந்து நான் ரெனியூபிள் ரிசோர்ஸ்னு சொல்லுவாங்க. கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸஸ்லாம் வந்து நான் ரெனியூபிள் ரிசோர்ஸஸ். ஸோ த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த நம்பர் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு இந்த ரெனியூபிள், நான் ரெனியூபிள், இது எல்லாமே நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான். இது வந்து ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். எல்லா இடத்துலையும் இதெல்லாம் கிடைக்கும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் லைக் டெரெயின், கிளைமேட். இப்போ கிளைமேட்லாம் பார்த்தீங்கன்னா சன்ஸ் ரேஸ் வந்து இந்த ட்ராபிக்கல் ரீஜனில் தான் அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் நிறையா வந்து ஹார்னஸ் பண்ணலாம். பட் இதே போலார் ரீஜனில் போய் நான் சன்னோட எனர்ஜி எடுத்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா பண்ண முடியுமா? பண்ண முடியாது. விண்ட் எந்த இடத்துல கிடைக்குதோ அந்த இடத்துல தான் நீங்கள் பண்ண முடியும். அண்ட் டெரெயின், ஆல்டிடியூட்லாம் வச்சு தான் இதெல்லாம் இதோட டிஸ்ட்ரிபியூஷன்லாம் இருக்குது. ஸோ distribution of resources unequal because of the factors differ so much over the earth. நிறைய earth வந்து ஒரே மாதிரி கிடையாது, ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ரிசோர்ஸஸ் வந்து அங்கே வளரும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களால் அதை ஹார்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அடுத்து, ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் மேட் ரிசோர்ஸஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so sometimes natural substances become resources only when their original form has been changed. So சில substances, natural substances நம்ம யூஸ் பண்ண முடியாது, அதை நீங்கள் மாற்றி தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அயன் ஓர் நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா, அதை டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதை பிரித்து அதுலேருந்து அயனை தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி people use natural resources to make buildings, bridges, roads, machinery, vehicles which are also known as human made resources. ஸோ இதெல்லாம் நம்மளோட யூஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் human made resources சொல்லுவாங்க. டெக்னாலஜி இஸ் ஆல்சோ ஹியூமன் மேட் ரிசோர்ஸ். ஸோ டெக்னாலஜி எல்லாம் ஹியூமன்ஸ் தான் கண்டுபிடிச்சாங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் என்னென்னு பாருங்கள், ஹியூமன் ரிசோர்ஸ்.
த்ரீ டைப்ஸாக பிரிச்சிருக்கோம் நம்ம ரிசோர்ஸஸை. ஸோ ஒன்று பார்த்துட்டோம் நேச்சுரலில் ரெனியூபிள் நான் ரெனியூபிள் இருக்குது. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ், ஸோ ஹியூமன் மேட் ரிசோர்ஸஸ். கடைசியாக பார்க்குறது வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஹியூமன் ரிசோர்ஸஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ பீப்புள் கேன் மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் நேச்சர் டு கிரியேட் மோர் ரிசோர்ஸஸ் when they have the knowledge. ஹியூமன் ரிசோர்ஸஸ்னால் என்ன? நாலேஜ். ஹியூமன் ரிசோர்ஸ்னால் என்ன? ஸ்கில். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அண்ட் த டெக்னாலஜி டு டூ ஸோ. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸஸ்ங்கிறது ஹியூமனோட நாலேஜ், ஹியூமனோட ஸ்கில் அண்ட் ஹியூமன் டெவலப் பண்ணுற டெக்னாலஜி. ஸோ இதெல்லாம் ஒன்றா சேர்த்துனிங்கன்னா மட்டுமே தான் அது வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் வை ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஸ்பெஷல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறாங்க. பீப்புள் ஆர் ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஸோ எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் ஹெல்ப் இன் மேக்கிங் பீப்புள் அ வேல்யூபிள் ரிசோர்ஸ், இம்ப்ரூவிங் த குவாலிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் ஸ்கில் ஸோ தட் தே ஆர் ஏபிள் டு கிரியேட் மோர் ரிசோர்ஸஸ் இஸ் நோன் அஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்னா என்னென்னா ஒரு மனுஷனை நீங்கள் டெவலப் பண்ணணும், ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும்? அவனுக்கு நல்ல எஜுகேஷனும் அவனுக்கு நல்ல ஹெல்த்தும் கொடுத்தாதான் அவனோட மூளை நல்லா ஒர்க் ஆகும், அவனோட ஸ்கில் நல்லா வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்படி ஜென்ரேட் ஆகும்போது நம்ம நேஷனும் வளரும். நேஷன் வளரணும் அப்படின்னா அவன் நிறையா வந்து புதுசாக வந்து டெக்னாலஜி அவன் கண்டுபிடிப்பான். ஸோ ஹியூமன்ஸ் தானே டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அவனோட நாலேஜும் அவனோட ஹெல்த்தும் ஒழுங்காக இருந்தால் மட்டும் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கன்சர்விங் ரிசோர்ஸஸ். ஸோ எதுக்கு நம்ம கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த கான்வர்சேஷன் இங்கே போயிட்டுருக்கு. ஸோ எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட முடியுமா? எதுக்காக நம்ம கன்சர்வ் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். யூசிங் ரிசோர்ஸஸ் கேர்ஃபுல்லி அண்ட் கிவிங் தம் டைம் டு கெட் ரெனியூட் இஸ் கால்ட் அஸ் ரிசோர்ஸ் கன்சர்வேஷன். ஸோ எல்லாமே நம்ம அட் அ டைமில் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக எடுத்து எல்லாத்தையுமே அட் அ டைமில் நான் யூஸ் பண்ணி முடிச்சிடுவேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து அதை ரெப்ளனிஷ் ஆக, அதை ரெனியூ ஆக நீங்கள் விடணும். அண்ட் பேலன்சிங் த நீட் டு யூஸ் ரிசோர்ஸஸ் அண்ட் ஆல்சோ கன்சர்வ் தெம் ஃபார் த ஃபியூச்சர்ஸ் கால்ட் அஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா என்னென்னா நம்மளோட ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்காக நம்ம கொஞ்சமாவது இந்த உலகத்தில் விட்டுட்டு போகணும். எல்லாமே வந்து நம்ம அழிச்சிடக்கூடாது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறத ஒழுங்காக ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். இப்போ பிளாஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதை கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணணும். போய் கடல்லையோ இல்லை ரிவர்லேயோ வந்து தூக்கி வீசினா நிறையா அங்கே இருக்கிற பீயிங்ஸ் வந்து இறந்து போகும். அதுதான் கான்செப்ட். ஸோ எது பண்ணாலும் வந்து நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷனை நோக்கி அவங்கள பார்த்து அவங்கள மைண்டில் வச்சு பண்ணணும்னா அதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேர் ஆர் மெனி வேஸ் ஆஃப் கன்சர்விங் ரிசோர்ஸஸ். ஈச் பர்சன் கேன் கான்ட்ரிபியூட் பை ரெடியூசிங் கன்சம்ஷன். ரொம்ப முக்கியம். நிறைய விதமாக வந்து கன்சர்வ் பண்ணலாம் ரிசோர்ஸஸ். பட் தனித்தனியாக ஒரு இண்டிவிஜுவலும் பண்ணும்போது எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. பை ரெடியூசிங் கன்சம்ஷன், அப்புறம் ரீசைக்கிள் பண்ணலாம், ரீயூஸ் பண்ணலாம். நிறைய திங்ஸை நம்ம வந்து வீசிடுறோம். ஸோ அது யாருக்காவது கொடுக்கலாம், இல்லை சில விஷயத்தை வந்து நம்ம திருப்பி ரீசைக்கிள் பண்ணி அதை நம்மளே யூஸ் பண்ணலாம். அல்டிமேட்லி இட் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ் பிகாஸ் ஆல் ஆர் லைஃப்ஸ் ஆர் லிங்க்ட். ஸோ எல்லாமே லிங்க்டு தான். ஸோ நம்ம ஒரு வாட்டர் பாடியை வந்து பொல்யூட் பண்ணுறோன்னா அந்த தண்ணியை தான் நாளைக்கு நம்ம குடிக்க போகிறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் மைண்டில். ஸோ எது பண்ணாலும் வந்து நம்மளையும் அதை எஃபெக்ட் பண்ணக்கூடாது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் எஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சு பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் திங், ஓகே, அடுத்து இதில் ஒரு சின்ன கான்வர்சேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா the future of our planet and its people is linked with our ability to maintain and preserve the life support system that nature provides. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளானெட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது நம்மளோட கையில் தான் இருக்குது, அதை நம்ம தான் ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. therefore it is our duty to ensure that சில டியூட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. all uses of renewable resources are sustainable. ஸோ சஸ்டைனபிள்னால் என்னன்னு சொன்னேன். ஒன்று யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து அதை ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ரெனியூபிள் ரிசோர்ஸஸ்லாம் பார்த்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அது அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக அதை டிப்ளீட் பண்ணிடக்கூடாது நம்ம. அண்ட் த டைவர்சிட்டி ஆஃப் லைஃப் ஆன் த எர்த் இஸ் கன்சர்வ்ட். ஸோ டைவர்சிட்டி அப்படின்னா வந்து முதல்ல நிறைய ஸ்பீஷீஸ் இருந்தது, ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் 7th ஸ்டாண்டர்ட் புக்லேயே வந்து நிறைய டைவர்சிட்டினா மேங்க்ரூவ்ஸில் நிறைய ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி இருக்குன்னு பார்த்தோம். இப்போலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அழிஞ்சிக்கிட்டே வருது. உங்களுக்கே தெரியும் இந்தியாவில் சீட்டா இருந்தது, பட் சீட்டா அப்படிங்கிறது இந்தியாவில் கிடையவே கிடையாது இப்போது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு 1970s. அண்ட் த டேமேஜ் டு நேச்சுரல் என்வரான்மெண்ட் சிஸ்டம் இஸ் மினிமைஸ். ஸோ என்ன பண்ணாலும் வந்து இந்த மினிமைஸ்டாக பண்ணணும். நம்ம டேமேஜ் பண்ணுறோன்னு நம்மளுக்கு தெரியுது, ஆனால் அது ஓவராக டேமேஜ் பண்ணாமல் எதனால் நம்மளுக்கு வந்து இதை பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதை பண்ணணும். அண்ட் அதை வந்து ஓவராக டிப்ளீட் பண்ணியோ, இப்போ ஒரு வாட்டர் ரிசோர்ஸை வந்து ஃபுல்லாக நீங்கள் பொல்யூட் பண்ணியோ, விண்டை வந்து லைக் அட்மாஸ்ஃபியர் இருக்கு இல்லையா, இண்டஸ்ட்ரீஸ் மூலயமா நிறைய எஃப்ளூயன்ஸை வெளியே விட்டு அதை கெடுக்கிறதோ இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே மினிமைஸ் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த லெசனை முடிக்கிறாங்க. அண்ட் கீழே வந்து ஐ திங்க் they'll be giving
that's it for the lesson. So thank you for watching. ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர். ரொம்ப குட்டியான சாப்டர் தான், பட் ரொம்ப எஃபெக்டிவான சாப்டர். இது நீங்கள் வந்து மெயின்ஸுக்கு நிறைய அந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் 7th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 8th ஸ்டாண்டர்ட் புக்லேயும் அடுத்து நம்ம பார்க்க போகிற லெசன்லேருந்து ப்ரீவியஸ் இயர் UPSC கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நான் வந்து டினோட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும், ஹிஸ்ட்ரி ஆர் ஜியாகிரஃபி ஆர் பாலிட்டி ஆர் என்விரான்மெண்ட் ஆர் எக்கனாமிக்ஸ் எந்த கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. அது இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் லிங்க்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் நான் நிறைய அப்டேட்ஸ் கொடுப்பேன் அண்ட் நிறைய கொஸ்டின்ஸும் வந்து போஸ்ட் பண்ணுவேன் டைம் போக போக. அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.